ஒரு சம்பவம் பிறருக்கு ஏற்படும் போது அவங்க அங்க எந்த மாதிரியான வலி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால உணர முடியாது. அதே சம்பவம் நமக்கு நடக்கும்போது தான் அந்த வலியை நம்மளால உணர முடியும். இப்படி பிறருக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய சம்பவத்துல இருக்கிற வலியை நம்ம எப்படி மாத்தி உணர்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்க குறும்படம் தான் அமீபா. ஸோ இந்த படம் மூலமா வேற என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, உன் பொண்ணை கடத்திட்டோம். மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, நாம தான் புடுங்கணும். இந்த கை இருக்க இடத்துல கத்தி இருந்தாலும் சரி, என்ன சுத்தி ஆளுங்க 20 பேர் இருந்தாலும் சரி, உன்னை போறது நான் தான்டா. சூப்பரா, இதே போல முருகதாசன் ஆபீஸ் ஆடிஷன்ல பண்ணிட்டீங்க. கண்டிப்பா செலக்ட் ஆவீங்கடா. நான் சும்மா சொல்லாதண்ணா. ஒரு நிமிஷம் பிரேமே, ஒரு டைரக்டரா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீயே சொல்லு. கேவலமாக இருந்துச்சு. வழக்கமான காம்பினேஷன். இவர் ஹீரோ, இவர் வில்லன். இதுல என்ன இருக்கு? அடிப்பட்டு அசிங்கப்பட்டு சோறு தண்ணி இல்லாமல் சினிமாவை கற்றுக்கிட்டு வேற எவனோ ஒருத்தன் பண்ணி வச்சதை திரும்ப பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு? நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும். புதுசாக பண்ணாதான் பின்னாடி வரவா அதை உடைப்பான். That is how art is created. ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆமாம் சார், இங்கே கோடம்பாக்கத்தில் தான் இருக்கேன். ஆமாம் சார், ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டேன் சார். ஆமாம். தேங்க்ஸ் தலைவா. உலக சினிமாவது வளர்றான் பாரு. இதான்டா உள்ளூர் சினிமா. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரேம் மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இருந்திருந்தா நான் ஏன்டா டீ போட போகிறேன், நேரம் ஆட்டோகிராஃபில் போட்டுக்கிட்டு இருப்பேன். காமெடி பண்ணது பார்த்தியா? ஜாக்கு, ஸ்டில்ஸ் எல்லாம் காலி, புதுசாக எடுக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, புதுசாக எடுத்துக்கலாம். 500 ஆகும்டா ஸ்டுடியோவுக்கு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் சிம்பு கம்மிட் ஆயிருக்காரு. ஆஸ்கார் மூவிஸா? பெரிய பேனரா? ஆஃபீஸ் போட்டாங்களா? அடுத்த வாரத்துக்கு மேலே போடுவாங்க. டைரக்டர் யாரு? எவனா பழந்தின கொட்டை போட்டவனா இருப்பான். டைரக்டர் பேர் என்ன மச்சான்? யாரோ பிரேம்னு சொன்னாங்க. மத்தியானத்துக்கு மேலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க சொன்னாங்க. அப்படியே நில்லுங்கடா, அப்படியே நில்லுங்கடா. இன்னையோட நமக்கு நல்லதா போங்கடா. ஏய் மச்சான், என்ன ஸ்கிரிப்டா? மனு தர்மம். ஏய் மச்சான், அது செம ஸ்கிரிப்ட் இல்ல? ஏய், அண்ணன்கிட்ட சொல்லவே இல்லையடா. அப்புறம் சொல்கிறேண்ணே. லைட்டாக சொல்டா. அது ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு பையன் 7 வருஷமாக போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறான். வேலை கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறான். சந்தோஷமாக இருக்காங்க. ஆக்சிடெண்ட். நியாயம் கேட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நியாயம் கிடைக்கல. அவன் பொண்ணை தூக்குறான். டேய், ரொம்ப சூப்பரா இருக்குடா. சூப்பரா மச்சான். அது செம ஸ்கிரிப்ட் அது. ஆனால் எனக்கு பிடிக்கலண்ணே. ஏன்டா? 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட். இப்போ அது கிளீஷியாவாக இருக்குது. ஏப்பா டேய், சும்மாறா. பொண்ணை கடத்திட்டு அவங்க அப்பனுக்கு மிரட்டுற சீன் ஒன்று இருக்குண்ணே, பண்ணி காட்ட சொல்லு. ஸ்கிரிப்ட் எப்படின்னு உனக்கே தெரியும். டேய், பண்ணிக்காமிடா. நான் இப்போ பண்ற. ஜாக்கு, கவுண்டர் கொடு. ஓகே ஓகே. ஹலோ. ஹலோ. உன் பொண்ணை கடத்திட்டோம். என்னது? பேசினது கேட்காத மாதிரி திரும்ப திரும்ப கேட்காத. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். உன் பொண்ணை கடத்திட்டேன். ஏய், யாரா நீ? நான் யாரு, உங்க அப்பன் பேரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை.
நான் சொல்றத செய் இல்லை ஃபோனை வை. அவ சின்ன பொண்ணுடா. கேள்விப்பட்டேன், வெளியூருக்கே அனுப்ப மாட்டியாமே. அதான் மும்பைக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏய் ரொம்ப ஃபீல் பண்ணுடா. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பண்ணா பண்ணிட்டு போறேன் போடா அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறான். ஏய் மச்சான் சூப்பர்ரா. ஏய் பிரேம், ஏய் பிரேம், பிரேம். சார் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை ஃபேமிலி சார். ரூமுக்கு வாங்க, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறது கூட டைம் கிடையாது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. ஹீ இஸ் வெரி கிரிட்டிக்கல் நவ். ஃபியூ ஹவர்ஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஹீ வில் பி இன் டு கோமா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படி ஆகக்கூடாது. பட் இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவருடைய உடல் உறுப்புகளை யாருக்காவது தானம் பண்ணணும். இல்லை சாரி, மர்சி கில்லிங் தான். யோ ஹலோ அறிவு இல்ல? ஹலோ, டாக்டர் உயிரை காப்பாத்துறியா? சாவடி பத்தி பேசுற? சும்மாறா. கையெடுங்க, கையெடுங்க மிஸ்டர். உண்மையை தான் நான் சொல்கிறேன். அது உங்களால் ஜீர்ணிக்க முடியலனா ஐ கான்ட் ஹெல்ப் யூ. சார் 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 சாரி சார். காலேருந்து என்ன நடக்குதுன்னே தெரில சார். புரிஞ்சுக்குங்க சார், ப்ளீஸ் சார். தட்ஸ் ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா கவுண்டரில் நீங்கள் 3 லட்ச ரூபா பணத்தை கட்டினா தான் இந்த ஹாஸ்பிட்டலோடைய டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போவாங்க. சார் 3 லட்சமா சார்? இது ஏன் ஹாஸ்பிட்டல் இல்லை தம்பி. எதுக்கு எடுத்தாலும் பணம்ன்றானோ. தம்பி, ஐம் சாரி. ஹலோ, எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்கடா. அண்ணா இங்க பக்கத்துல இருக்க அகர்வால் ஹாஸ்பிடல் வாண்ணே. சீக்கிரம் வாண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. சீக்கிரம் வா. ஏய் TN74 6671 வாண்ணே. சார் இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? அட இருப்பா, 1.5 மணி நேரம் தானே ஆச்சு. ரைட்ரு என்னன்னு பாரு தம்பி வாங்க. ஏன் அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் கொடுத்த நம்பரோட வீட்டு அட்ரஸ் தான். ஏதோ ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டுன்னு சொன்னதுனால தான் நம்பர் எடுத்து கொடுத்தேன். அங்கே போய் பிரச்சனைலாம் பண்ணிட்டு கூடாது. என்ன போகிறதுக்கு முன்னாடி கையிலையும் கழுத்துலையும் இருக்கிற ரத்தத்தை கழுவிட்டு போங்கயா. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹலோ, யாருங்க? ஓனரை பார்க்கணும். என்ன விஷயமா? அவர் தாங்க வர சொல்லியிருக்காரு. ஐயா இவங்க தான்.
இந்த காரு என்னதுதான்? காலையில் கோடம்பாக்கத்தில் நான் தான். யோ என்னையா பெருசா தியாகம் செஞ்ச மாதிரி அசால்ட்டா சொல்றேன் நான் என்ன? ஏய் என்னடா கத்துற? சீ என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? செல்வம் அப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கலப்பா. இடிச்ச இடத்துல உங்கள் காரை நிறுத்தியிருந்தா உங்கள் வண்டியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணாத பசங்க கேள்வி கேட்க ஆள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வீடு வரைக்கும் வந்துட போறாங்கன்னு நினைச்சிட்டல. நான் பண்ணது தப்பு தான் இல்லைங்கள. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. செல்வா, டேஷ்போர்ட்லேருந்து ஜிப் பேக் எடுத்துட்டு வா. சரிங்க. இதில் 30,000 ரூபா இருக்கு. ஆஸ்பத்திரியில் முதல்ல கட்டுங்க. மிச்சம் இருந்தால் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. 3 லட்சம் வேணும். ஐயா ஏதோ சீட்டிங் மாதிரி இருக்கு. தலையில் அடிபட்டிருக்கு. மூளை சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லியே 3 மணி நேரம் ஆச்சு. புரியுதா? சீதாமா, లోపుల వెళ్ళి 3 లక్షలు డబ్బు తీసుకుంటరా. டேய் பள்ளியன் ஹாஸ்பிட்டல் வந்து போறாடா. இந்நேரம் வந்திருக்கணும். வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். చిన్నమ్మ మాతలేసి పొనుకున్నారంట అయ్యా. పెద్దమ్మ 2.5 లక్షలు మాత్రమే ఉందని ఇవ్వమన్నారు. ரெண்டரை லட்சம் தான். எந்த ஹாஸ்பிட்டல்? அகர்வால் ஹாஸ்பிட்டலு. அப்போ வாங்க, நம்ம கார்லேயே போயிடலாம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. என்னண்ணா சொல்கிறீங்க? அண்ணா அதை பக்கத்தில் வந்துண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா வந்துட்டே இருக்கண்ணா. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றுலடா. என்னாச்சுன்னு கேட்குறல? அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சாம்டா. இன்னும் 10 நிமிஷத்தில் ஆபரேஷன் பண்ண செத்துடுவாம்டா. அதே சொல்கிறேன். ஐயோ எல்லாமே இவ்வளோ இல்லடா. உன்ன யார் மேல கை வச்சா? ஏய் சார், இப்போ நம்ம பார்த்துட்டு வர எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையுமே உலக சினிமாவோட தாக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இளைஞர்களையும் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நம்ம ஹைகோ சினிமாஸில் எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்கள் ஷார்ட் ஃபிலிமோ இல்லை இடம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்கள் ஷார்ட் ஃபிலிமை திரையில் தெரிகிற அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஃபிலிமையும் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வளர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.